வீணா போன வடிவேலு அந்தால என்ன சொல்றானா, உடஞ்சு சிதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், எங்க பங்காளி சட்டை நாளைக்கு முடிச்சுட்டு நாங்க ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம். நீ யாரு? நீ எப்ப வந்து ஏடிஎம்கே பேசுறீங்க அப்பவே நாங்க ஜெயிச்சுட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. அந்த காலத்துல புரட்சி தலைவர் ஐயா கூரை வீடு, ஓட்டு வீடு, அதே மாதிரி காலனி வீடு, இதுக்கு ஒத்த பல்பு போட்ட திட்டம் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒத்த பல்பு போட்டு அதுக்கு கரண்ட் பில்லு வராது, மீட்டர் இருக்காது. இன்னமும் எங்க ஏரியாவில் தான் இருக்கு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க. அவங்க ஏலபாளையம் ஃபுல்லா பார்த்து 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க. இந்த 100 யூனிட் யாருமே 80 யூனிட்லயே கூடி இருக்கும், 60 யூனிட்லயே கூடி இருக்கும். அதுக்கு காசு கேட்க மாட்டாங்க. இது ஓடல அப்படின்னு எழுதி போயிடுவாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில மருத்துவ திட்டம், நல்ல மாத்திரைகள் வழங்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணு நிறமாச கர்ப்பிணியா இருந்தா 18,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பெட்டி நிறைய ஜாமியம் கொடுத்து அவளை அழகு பார்த்து அனுப்புனாங்க. இப்ப 102 யூனிட் ஓடி இருந்தா 30,000 ரூபாய் பில் போடுறாங்க. எப்படி ஆச்சு? சூப்பர் ஆச்சு இல்லையா? நான் என்ன இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருத்தர் கேரளாவுக்கு போயிட்டாரு, அவங்க புட்டாடி கேரளாவுக்கு மாத்தி வேலை போட்டாங்க, அதுக்காக போயிட்டாரு. திரும்பி வந்து 14,500 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. அப்ப கத்துறாரு அவங்க கிடந்து, ஐயா 14,000 ரூபாய் போட்டாங்க, 16,000 ரூபாய் போட்டாங்க. யோ, ஃபர்ஸ்ட் 14,000 ரூபாய் கட்டி தொலையா, இல்லைன்னா வீடே உனக்கு இல்லைன்னு மொத்தத்துல அவங்க பேருக்கு மாற்றி வச்சு போயிருவாங்க, போய் கட்டியா அப்படின்னு. இல்லைங்க, இதுக்குன்னா நியாயமே இல்லையா? இதுக்கு நியாயம்னா மறுபடிக்கு எடப்பாடி அவருடைய ஆட்சி வரணும், அப்பத்தே நம்ம கரண்ட் வசதினா கம்மியா இருக்கு, எதுவுமே வராது அப்படின்னு. இப்ப நீங்க வீடு கட்டுறீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஈபி லைன் வாங்கணும்னா எவ்வளவு கட்டுவீங்க சாதாரணமா? இன்னைக்கு பாருங்க, போஸ்ட் மரம் ஊன்றதுக்கு ஒரு ரேட்டு, இந்த வயர் போறதுக்கு ஒரு ரேட்டு. அந்த வீடு கட்டி வாழறதுக்குள்ள பாவம் டயர்டாகி படுத்துடுறேன். அந்த வீட்டுக்கு பாலை கட்ட முடியாது, பாலவே கட்ட முடியும். அப்படிப்பட்ட வேலைகள் பூரா வந்து இந்த திமுக அரசு பண்ணுது. இதை கேட்டோம்னா கஞ்சா குற்றவாளி ஆயிக்க சேர்க்கிறது, பல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சு. அதையெல்லாம் நான் சமாளிச்சு வந்துட்டேன். ஏன்னா வீணா போன வடிவேலு அந்த என்ன சொல்றாங்க, உடஞ்சு சிதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், எங்க பங்காளி சட்டை நாளைக்கு முடிச்சுட்டு நாங்க ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம். நீ யாரு? நீ எப்ப வந்து ஏடிஎம்கே பேசுறீங்க அப்பவே நாங்க ஜெயிச்சுட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. நாங்க வந்து அழகான கட்சி. சத்துணவு திட்டம், அது இல்லாம புரட்சி தலைவி அம்மா எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள்ல இருந்து, அதே மாதிரி இந்த அவங்க போறாங்க அந்த மோட்டர் பைக்கு புரட்சி தலைவி அம்மா கொடுத்தது. பாதி இதுவே தொகை கட்டி எத்தனை பேருக்கோ, அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு எத்தனை வண்டி நம்ம அக்கா அம்மா புரட்சி தலைவி அம்மா செஞ்சிருக்காங்க. இது மட்டுமா? அண்ணே, காட்டி ஏதாவது ரேஷன் கடையில் போய் கேமரா வாங்கினீங்களா? நான் போய் வாங்கினேன். 2 காந்த கண்மத்தை கொடுத்தாங்க. அம்மா
எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 6000 ரூபாய் பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. இப்ப அவர் 3000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. இது என்ன நியாயம்?